நேத்து நைட் நம்ம தலைவி சாந்தி என்னென்னவோ வித்தை காட்டி ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு படுத்து தூங்கிருப்பா போல. விடியற் காலையில கண் திறந்து பார்த்தா டிராயர்ல செத்து போய் கிடந்த குருவிங்க எல்லாம் திடீர்னு உயிர் வந்து ரெக்கைய படப்படன்னு அடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா பறந்து போகுதுங்க. தலைவிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது மேஜிக் அப்படின்னு திரும்பி ஹலோ புருஷா விடிஞ்சிருச்சு எந்திரிங்கன்னு அவன் ஹஸ்பண்ட தொட்டி எழுப்புறா. ஆனா அங்கதான் வச்சான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். நேத்து நைட் நம்ம தலைவி பண்ண அலும்புல ஆள் அப்படியே கோவிந்தா கோவிந்தா ஆகி பாடி ஜில்லுன்னு கிடக்கு. ஆமாங்க, ஹஸ்பண்ட் காலி. ஐயோ விடிஞ்சா போலீஸ் வருமே, ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா மானம் போயிருமே பயந்து போன சாந்தி என்ன பண்றதுன்னு தெரியாம கதவையும் போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கா. 2 நாளா இந்த பொண்ணு வேலைக்கு வரலன்னு அந்த ஏரியா வாட்ச்மேன் வந்து கதவை தட்டி பாக்குறான். ஆனா நம்ம தலைவி கதவை திறந்தா தானே. இப்படியே 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல 3 நாள் ஆச்சு. அந்த பாடி அப்படியே வரைச்சு போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம தலைவி சலைச்சவளா, என் புருஷன் நான் எப்படி வேணா வச்சிருப்பேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சோபாவில அவனை உட்கார வச்சு கையில கிடைச்ச பூ போட்டு அம்புட்டையும் வச்சு அவனுக்கு பயங்கரமா மேக்கப் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. இப்படியே வீட்டுக்குள்ளேயே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. இவ ஒவ்வொரு நாளும் நைட் நேரத்துல ஆட்டையெல்லாம் கடிச்சு ரத்தம் குடிச்சு காலி பண்ணிச்சுல, அந்த மொட்டை ஆடுகளோட ஆவியும் ஒன்னா சேர்ந்து வந்து வீட்டுக்குள்ள நம்ம தலைவியை வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. முன்னாலதானே நாங்க பிரியாணி ஆகாம போனோம்னு அதுங்க கட்ட கடுப்பான சாந்தி மொத்த ஆடுகளையும் கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வர்றா. அந்த ஆடுகளும் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அதை அடிச்சு சாப்பிட ஓடுதுங்க. அப்பாடா ஆட்டத்துல முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அங்க அடுத்த வில்லங்க வெயிட்டிங் பண்ணுது. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அரட்டை அரங்க மாட்டி, ஏன்னா இந்த வீட்டுல 4 நாள கதவை திறக்கல, அதுவும் இல்லாம ஒரே நாத்தம் அடிக்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குது. பார்த்தவ சும்மா இருக்காம வீட்டுக்குள்ளேயே வந்துட அங்க மேக்கப்போட உட்கார்ந்துருக்கும் புருஷனோட ரெட் பாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகுது. விஷயம் ஆன்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இது வெளியே தெரிஞ்சா ஜெயில் கம்பி என்னன்னு பயந்த சாந்தி யோசிக்கவே இல்ல. கையில கிடைச்ச ஒரு கட்டையை எடுத்து டப்புன்னு ஆன்டி மண்டலையே ஒரே போடு. ஆன்டியும் ஸ்பாட் அவுட். இப்ப இந்த ஆன்டியோட பாடியை என்ன பண்றது? கத்தி எடுத்து கிச்சு கிச்சுன்னு துண்டு துண்டா வெட்டி பேக்ல போட்டு கொண்டு போய் தூரமா வீசிட்டு வந்தாச்சு. ஆனா புருஷனோட பாடியை இப்படியே வச்சிருக்க முடியாதுல்ல. அதனால ஒரு வண்டியில லிப்ட் கேட்டு பாடியை மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு நெருப்புடான மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிடுறா. இந்த அரிசி எடுத்துட்டு வரும்போது பாவம் விதி யார விட்டுச்சு. ஒரு வண்டி வந்து நம்ம தலைவி மேல டமாண்டும் போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. ஆனா அங்கேயும் நம்ம தலைவிக்கு செட் ஆகல. அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஆன்டி கிட்ட ஹெல்ப் கேட்டு கார்ல ஏறி நேரா ரயில்வே ஸ்டேஷன் போய் ஏதோ ஒரு ஊருக்கு போற ட்ரெயினை பிடிச்சு ஏறிடுறா. சாந்தி அவ கையில வச்சிருந்த ஒரு கவரை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கருப்பு கலர்ல உதட்டிலையும் நகத்திலையும் பூசுறா. அவ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் டோட்டலா பிளாக் கலரா மாறுது. நம்ம சாந்தி இப்ப சாதாரண பொண்ணு இல்ல, முழுசா ரத்தம் குடிக்கிற ஒரு ரத்த காத்திரியா மாறிட்டாங்கிறத மாசா ரிவீல் பண்றாங்க. இப்படியே விசித்திரமான லுக்ல அவ போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா இவ கடிச்ச ரத்தம் குடிச்சதுல அந்த ஆட்டுகளோட கூட்டம் எல்லாம் ஒரு பெரிய படை மாதிரி சாந்தியை ஃபாலோ பண்ணி ட்ரெயினுக்கு பின்னாடியே ஓடி வருதுங்க.